பிதாவாகிய தேவனாலும் பிதாவுடைய சொந்த குமாரனாக இருக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் இரக்கமும் உண்டாவதாக. இன்றைக்கு அந்த 3ஆம் வீடியோவில் உங்களை சந்தித்த தேவன் கிருபை செய்ததற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற தலைப்பு தேற்றரவாளனே திராட்சை செடி. திராட்சை செடியே தேற்றரவாளன் என்ற தலைப்பின் கீழாக இன்றைக்கு நாம் செய்தியை பார்க்க போகின்றோம். முந்தைய செய்தியில் நாம் பார்த்தோம், தேற்றரவாளனை பற்றி பார்த்தோம். அதர் கம்ஃபர்டர், அந்த 5 முறை பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகளை போன பதிவில் நீங்கள் பார்க்கலாம். அதை நீங்கள் போய் அந்த 2 வீடியோக்களையும் நீங்கள் பார்த்து வந்து இந்த 3ஆவது வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது இன்னும் தெளிவாக சத்தியங்கள் உங்களுக்கு புரியும் என்று நான் இயேசுவுக்குள் நம்புகிறேன். இப்பொழுதும் இந்த தேற்றரவாளன் ஓமையை பற்றி நாம் பார்க்க போகின்றோம். திராட்சை செடியை தேற்றரவாளன் என்ற இந்த ஓமையை நாம் இன்றைக்கு தியானிக்கலாம். தியானிக்கிறதுக்கு முன்பாக நாம் தேவனுடைய சமூகத்தில் ஜெபத்தோடு இந்த தியானத்தை நீங்கள் பார்க்கும்படி உங்களை அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரம பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. இந்த காணொலி மூலமாக உங்களுடைய சத்தியத்தை, உங்களுடைய சாட்சியை பற்றி கேட்கின்ற ஒவ்வொரு நபர்களையும் ஆண்டவரை ஆசீர்வதித்து அவர்களுடைய இதயங்களை திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சத்தியை போய் சேர்வதற்கும் சத்தியத்தை அறிந்து சத்தியத்தினால் அவர்கள் விடுதலை ஆவதற்கு நீங்கள் கிருபை பாராட்டுங்க. ஒரே பிறன குமாரனுடைய ஆவியினாலே எங்களை வழிநடத்தும்படியாக ஒரு சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த ஜெபத்தை உடைய சமூகத்தில் ஏறெடுக்கிறோம் பிதாவே, ஆமென். திராட்சை செடியே தேற்றரவாளன். இப்போ இங்கே கன்க்ளூஷனாக, அதாவது முடிவுரையாக நான் சொல்கின்ற காரியம் என்னென்னா, திராட்சை செடி தான் தேற்றரவாளன் என்ற அந்த கருத்தை நான் முன்வைக்கிறேன். முதலாவது நாம் பார்க்க போகிறோம், இதை பற்றி நாம் தொடர்ந்து இதோட இந்த வீடியோ பார்த்தா தொடர்ந்து 3 வீடியோக்களாக நம்ம என்ன பார்த்து கொண்டு வருகிறோம் என்று பார்த்தோம்னா, யோவான் 14ஆம் அதிகாரத்திலிருந்து யோவான் 17ஆம் அதிகாரத்து வரைக்கும் நம்ம பார்த்தோம். முதல் வீடியோவில் இயேசு கிறிஸ்துனுடைய இந்த இறுதி ஜெபத்தை பற்றி நாம் படித்தோம். முந்தின வீடியோத்தில் நாம் இந்த தேற்றரவாளன் எத்தனை முறை பைபிளில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, இந்த வார்த்தை பராக்லீட்டோஸ் என்ற வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இப்பொழுது 15ஆம் அதிகாரத்தில் ஒரு ஓமை இருக்கிறது. அந்த ஓமையை இன்றைக்கி நாம் தியானிப்போம். அதுக்கு முன்பாக அது ஓமை தான் என்று இயேசு கிறிஸ்து சொன்னாரா அப்படி பார்த்தோம்னா, 16ஆம் அதிகாரத்தில் 25வது வசனத்தை நாம் வாசித்தோமானால், இவைகளை நான் ஓமைகளாயுடனே பேசுகிறேன், இவைகளை நான் ஓமைகளாயுடனே பேசுகிறேன், காலம் வரும் அப்பொழுது நான் ஓமைகளாய் உங்களுடனே பேசாமல் பிதாவை குறித்து வெளிப்படையாக உங்களுக்கு அறிவிப்பேன். இவைகளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன், தீஸ் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இயேசு கிறிஸ்து அந்த ராத்திரியிலே அவர்களுக்கு ஓமைகளை சொன்னார். ஓமை அப்படின்னு சொன்னாமல் ஓமைகள், 2 ஓமைகள் இருக்குது. ஒரு ஓமை தேற்றரவாளின் ஓமை, 2வது திராட்சை செடியின் ஓமையை நாம் பார்க்க போகிறோம். அப்போது இயேசு கிறிஸ்து யாரை பற்றி ஓமைகளாக பேசினார், யாரை பற்றி அவர்களுக்கு ஓமைகளாக யாரை வெளிப்படுத்த அவர் சித்தமானார் அப்படின்னு பார்த்தோம்னா, பிதாவை வெளிப்படுத்துவதற்காகவே அவர் ஓமைகளால் அநேக காரியங்களை அவர்களுக்கு பேசினார். இப்போது பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியம் என்ன, அவருடைய ஊழியம் என்ன அப்படி பார்த்தோம்னா, எதற்காக இந்த உலகத்திற்கு அவர் வந்தார் பார்த்தீங்கன்னா, அந்த ஒன்றான மெய்தேவனை பற்றியதான அறிவை மக்கள் பெற வேண்டும் என்பதற்காக, பிதாவை பற்றியதான அறிவை மக்கள் பெற வேண்டும், பிதாவை பற்றி அறிந்து கொள்ள என்பதற்காக அவர் பிதாவை குறித்து சாட்சி கொடுக்கவே இந்த உலகத்திற்கு கிறிஸ்துவானவர் வந்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போது இங்கே பார்க்குறோம், இந்த 16ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் பார்த்தோம்னா, இவைகளை நான் ஓமைகளால் உங்களுடனே பேசுகிறேன், காலம் வரும் அப்பொழுது நான் ஓமைகளால் கூட பேசாமல் பிதாவை குறித்து வெளிப்படையாக உங்களுக்கு அறிவிப்பேன். அப்போ இங்கே ஒரு வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டிய வார்த்தை, வெளிப்படையாக உங்களுக்கு அறிவிப்பேன். அப்போது இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தை வெளிப்படையான, அப்படியே நம்ம எடுத்துக்கொள்ள கூடாத ஒரு வார்த்தையாக இருக்குது என்று நம்ம இதிலிருந்து நாம் பார்க்க முடியுது. அப்போ வெளிப்படையாக உங்களுக்கு அறிவிப்பேன். எப்பொழுது? காலம் வரும்பொழுது பிதாவை பற்றி. அப்போ பிதாவை பற்றி அவர் முன்னாடி பேசின எல்லாமே என்னது? ஓமைகளால் அவர்களுக்கு புரிய வைக்க பார்த்தார். அதை என்ன ஓமையாக பார்க்க வேண்டும். அந்த 2 வீடியோக்களை நீங்கள் பார்த்தால் அது என்ன ஓமை என்று உங்களுக்கு தெரியும். அப்போது இங்கே பார்க்குறோம்,
பிதாவை பற்றி வெளிப்படையாக அவர் பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ பிதாவை குறித்து வெளிப்படையாக அறிவிப்பேன். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து தான் என்ன பண்ண போகிறாரு? தொடர்ச்சியாக பிதாவை பற்றி வெளிப்படுத்த போகிறார். பிதாவை பற்றி அவர் பேச போகிறார், அறிவிக்க போகிறார் என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவ ஊழியம் இங்கே முடியவில்லை, அது தொடர்கிறது என்று நாம் வேதத்திலிருந்து பார்க்குறோம். இந்த இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையிலிருந்து நாம் பார்க்குறோம், தொடர்ச்சியாக அவர் பிதாவை பற்றி வெளிப்படுத்த போகிறார் என்று நாம் பார்க்கிறோம். எப்பொழுது அப்படி பார்த்தோம்னா, காலம் வரும், அப்பொழுது என்ன பண்ணுவார்? பிதாவை பற்றி வெளிப்படையாக உங்களுக்கு பேசுவேன். அப்போ எப்படி பேசுவார் அப்படி பார்த்தோம்னா, ஓமைகளால் என்ன பண்ண மாட்டார், இதுக்கப்புறம் பேசாமல் வெளிப்படையாக பிளெயின்லி, அப்படி ஆங்கிலத்தில் வரும், பிளெயின் ஸ்பீச், வெளிப்படையாக பேசுவது என்று நாம் பார்க்குறோம். அப்போது இயேசு இந்த ஓமையை சொல்லும் முன்பு என்ன சொல்கிறார் அப்படி பார்த்தோம்னா, இந்த ஓமையை பற்றி பேசுவதற்கு முன்பாக இந்த ஓமையை சொல்லுவதற்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல பேசுகிறார். அந்த தேற்றவாள ஓமையை அவர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்கிறார். என்னென்னா, நம்ம இந்த இடத்த விட்டு போவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். அந்த இடத்துல ராபோஜன இடத்துலேருந்து விட்டு என்ன பண்ணுறாரு இயேசு கிறிஸ்து சீஷர்களை, இந்த 11 சீஷர்களை அழைத்து கொண்டு என்ன பண்ணுறாரு, இந்த ஓமையை பற்றி என்ன பண்ணுறாரு பேசுகிறது, 2ஆம் ஓமையை பற்றி அவர் பேச தொடங்கினார். அப்போது இயேசு கிறிஸ்து ஒரு பாடத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ஒருவேளை இயேசு கிறிஸ்து அவர்களை ஒரு திராட்சை தோட்டத்திற்கு அழைத்து சென்று போயிருக்கலாம். அது நாம் இன்னும் வேதத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது அதை புரிந்து கொள்ளலாம். அப்போ இங்கே பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, அவரிடத்துலேருந்து அவர்களை வெளியே போய் அவர்களை அழைத்து கொண்டு போய் அங்கே போய் ஒரு காரியத்தை சொல்கிறார். யோவான் 15ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிச்சோம்னா, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டைக்காரர். என்னில் கனி கொடாத இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்போது இங்கே பார்க்குறோம், இந்த வசனத்தில், இந்த ஓமையில் 3 நபர்கள், அதாவது 3 சப்ஜெக்ட்ஸ் இருக்காங்க. அப்படி பார்த்தோம்னா, முதல் யார் அப்படி பார்த்தோம்னா, திராட்சை தோட்டக்காரர். அவர் யார்? திராட்சை தோட்டக்காரர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அது பிதாவாகிய தேவனை பற்றி இயேசு கிறிஸ்து சொல்கிறார். 2வது மெய்யான திராட்சை செடி, ட்ரூ வைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து தான் மெய்யான திராட்சை செடி. 3வது யார் இருக்கிறாங்க பார்த்தோம்னா, கொடி இருக்குது. கொடி யார் அப்படி பார்த்தோம்னா, விசுவாசிகள், சீஷர்கள், தேவன் மீது நம்பிக்கை வைப்பவர்கள், கொடி, பிலீவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போ இங்கே பார்க்குறோம், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில், இன் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் வரும். அப்போது யாரில் நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, என்னில் என்ன பண்ணணும், நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது ஏன் கிறிஸ்துவுக்குள் நாம் நிலைத்திருக்க வேண்டும் கனியை தருவதற்கு அப்படி பார்த்தோம்னா, ஏன் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்தால் மாத்திரமே கனிகளை தர முடியும் அப்படி பார்த்தோம்னா, யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிச்சோம்னா, அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்போது எதற்காக அவரிடத்தில் நிலைத்திருக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, 15ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தில், பிதாவை பற்றி உங்களுக்கு என்ன வெளிப்படையாக அறிவிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் அறிவிக்க வேண்டும் என்றால் அவர் உங்களுக்குள் என்ன பண்ண வேண்டும், இருக்க வேண்டும். அதான் சொல்கிறாரு, என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவை பற்றி என்ன பண்ண முடியாது, பிதாக்கிட்ட வர முடியாது. என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்று இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு சொல்கிறார். அப்போது அவரில் நிலைத்திருந்தால் மாத்திரமே பிதாவை பற்றி நாம் புரிந்து கொள்ள முடியும். அவரில் நிலைத்திருந்தால் மாத்திரமே நாம் பிதாவிடத்தில் போய் சேர முடியும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அதே பகுதி தொடர்ச்சியாக நாம் வாசிப்போம். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் 4வது 5வது வசனத்தில் நாம் வாசித்தோமானால், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். என்ன சொல்கிற இயேசு கிறிஸ்து, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது.
அப்போது இந்த வசனத்தில் பார்க்குறோம் ஒரு விஷயத்தை கிறிஸ்து பேசுகிறார். என்ன பேசுகிறார் பார்த்தோம்னா, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா நானே வழி சத்தியம் ஜீவனமாக இருக்கேன். என்னை அல்லாமல் ஒருவரும் பிதாவிடத்தில் வரான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போது கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருங்கள். அப்போது நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் நிலைத்திராவிட்டால் ஒன்றும் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது உங்களால் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்போ இங்கே பார்க்குறோம், இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை கிறிஸ்து சொல்கிறார். கனிகளை பற்றி பேசுகிறார். கனி எதுக்காக அவர்கள் நிலைத்திருக்க வேண்டும்? இன்னொன்று பார்த்தோம், அவர்தான் பிதாவிடத்தில் சேர்க்கின்ற ஒரே வழி. அவர் தான் என்னை இல்லாமல் பிதாவிடத்தில் ஒருவனும் வரான் என்று சொன்ன அவர் மாத்திரமே பிதாவிடத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறவர், பிதாவை பற்றி வெளிப்படுத்துகிறவர். இன்னொரு காரியம் பார்த்தோம்னா, கனி தருவது அவரில் நிலைத்திருந்தால் மாத்திரமே கனிகளை கொடுக்க முடியும். அப்போது இந்த இடத்துல திராட்சை செடியை பற்றி பேசுகிறார். அப்போது திராட்சை செடியிலிருந்து வருகின்ற கனி என்னன்னா, திராட்சையின் கனிகள் என்று பார்க்குறோம். ஃப்ரூட் ஆஃப் த வைன், திராட்சை செடியின் கனி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போது வேறு இடத்துல பைபிளில் எங்கே இந்த கனிகளை பற்றி பேசியிருக்குது, வேறு எங்கேயாவது பேசியிருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் கமெண்ட்ஸில் அந்த வசனத்தை போடுங்க, அதில் சொல்லுகிறேன். என்ன பார்த்தோம்னா, ஆவியின் கனியை பற்றி பைபிள் பேசியிருக்கிறது. ஆவியின் கனியை பற்றி பேசுகிறது. அப்போது இங்கே பார்க்குறோம், ஆவியின் கனி எதோடு சம்மந்தப்பட்டிருக்குது அப்படி பார்த்தோம்னா, இந்த திராட்சை செடியின் கனியோடு என்ன பண்ணுறது, சம்மந்தப்பட்டிருக்கிறது. த ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட் வந்து பார்த்தோம்னா, ஃப்ரூட் ஆஃப் த வைனோட என்ன பண்ணிக்கு இணைந்திருக்கு, கனெக்டடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இயேசு இதெல்லாம் சொல்கிறார், என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அதுதான் இந்த பாடத்தின் தலைப்பு, திராட்சை செடியே தேற்றரவாளன். The wine is the comforter. The wine the comforter அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று கிறிஸ்து சொல்லுகிறார். அதை தொடர்ச்சியாக நம்ம வாசிப்போம். வேறு எதற்காக அவர்கள் நிலைத்திருக்க வேண்டும், கிறிஸ்துவில் வேறு எதற்காக நாம் நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா, யோவான் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிச்சோம்னா, என்னுடைய சந்தோஷம், யாருடைய சந்தோஷம், கிறிஸ்துவுடைய சந்தோஷம் என்னுடைய உங்களில் நிலைத்திருக்கும்படி, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படி, உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அப்போ வேற ஒரு கிஃப்ட்டும் இருக்குது. என்ன அப்படி பார்த்தோம்னா, கிறிஸ்துவோடைய சந்தோஷம், என்னுடைய சந்தோஷம். ஒரு இடத்துல பார்த்துரும், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன், வைத்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, சொல்கிறார். அப்போது அவருடைய சந்தோஷம் நம்மில் நிலைத்திருக்கும். அப்போது கிறிஸ்துவுக்குள் நாம் நிலைத்திருந்தால், கிறிஸ்து நமக்குள் நிலைத்திருந்தால், அவருடைய சந்தோஷம் நமக்குள் நிலைத்திருக்கும். அவருடைய சந்தோஷத்திற்கு யார் மூலாதாரம் அப்படி பார்த்தோம்னா, பிதாவாகிய தேவன் என்று. ஏன்னா பிதா அவருக்குள் வாசம் பண்ணுகிறார், அதுதான் சத்தியம். இப்போ இங்கே பார்க்குறோம், இப்போது இந்த பிதாவையும் குமாரனையும் மறுதளிக்கிறவர்கள் இழந்து போகிற விஷயம் அப்படி பார்த்தோம்னா என்ன அப்படி பார்த்தோம்னா, அதே யோவான் 15:24 வசனத்தை வாசம்னா, வேறொருவரும் செய்யாத கிரியைகளை நான் அவர்களுக்குள்ளே செய்யாதிருந்தேனானால் அவர்களுக்கு பாவம் இராது. இப்பொழுது அவர்கள் என்னையும் என் பிதாவையும் கண்டு பகைத்தும் இருக்கிறார்கள். 2 பேரை என்ன பண்ணியிருக்காங்க, ஹேட்டட் போத் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் வரும். என்னையும் பிதாவையும் கண்டு பகைத்தும் இருக்கிறார்கள். யார்? உலகத்தினர், பரிசேயர், சரிசேயர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். யாரை ஏற்றுக்கொள்ளவில்லை? பிதாவையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்னை ஏற்றுக்கொள்ளாத, என்னை அனுப்பினவரையும் ஏற்றுக்கொள்ளாதவனாக இருக்காங்க. ஏனென்றால் அவரை அனுப்பினவர் அவருக்குள் என்ன பண்ணுறாரு, வாசம் செய்கிறார். பிதா அவருக்குள் என்ன பண்ணுறார், நிலைத்திருக்கிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறத நீங்கள் விசுவாசிங்கள். அப்படி விசுவாசிக்கல, என்னுடைய கிரியை வித்தாவது என்னை விசுவாசியுங்கள். நான் என்னோட சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா என்னென்ன சொல்கிறார் அதுதான் நான் சொல்கிறேன், பிதா என்ன நான் சொல்கிறேன் அதை தான் நான் அறிவிக்கிறேன் என்று கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அப்போது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசு கிறிஸ்து தேவனுடைய சொந்த குமாரன் என்று ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவரை அனுப்பின பிதாவையும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அப்போ பிதாவையும் குமாரனையும் பகைக்கிறவர்களுக்கு என்ன நிலைமை அப்படி பார்த்தோம்னா, இந்த சாட்சி, அதாவது ரட்சிப்பு, நித்திய ஜீவன் யாரை பற்றியதாக இருக்கிறது அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம் என்றால், இயேசு கிறிஸ்து அவருடைய ஜெபத்தில் ஜெபிக்கும் பொழுது யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தில் வாசித்தோம்னா, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்போது அவர்கள்
பிதாவையும் என்றும் என்னை கண்டு பகைத்து இருக்கிறார்கள். அப்போது நித்திய ஜீவனை அவர்கள் வேண்டாம் என்று நித்திய ஜீவனை என்ன பண்ணியிருக்காங்க? பகைத்து இருக்கார்கள். அப்போ நித்திய ஜீவன் யாரை பற்றியதான அறிவில் அடங்கி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பிதாவையும் குமாரனையும் பற்றிய அறிவிலே அடங்கி இருக்கிறது. பிதாவையும் அவருடைய சொந்த குமாரனாக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவிலே அடங்கி இருக்குது. இதை தெளிவாக சொல்லுது. ஒன்றான மெய்தேவன் யார்? அவர் பிதாவாகிய தேவன். அவரால் அனுப்பப்பட்ட இவர் யார்? அவருடைய சொந்த குமாரன், அவரிடத்திலிருந்து பிறந்தவர். பைபிள் தெளிவாக சொல்லுது. தேவன் தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்கு அவரை என்ன பண்ணியிருக்க ஒப்பு கொடுத்துக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த காரியங்கள் என்ன பண்ணலாம் புரிஞ்சிக்க வேண்டும். யோவான் 17:3 பார்த்தோம்னா, அங்கே பிதாவையும் குமாரனையும் அறிகிறது தான் நித்திய ஜீவன். இங்கே பார்க்குறோம் 15ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்தை பார்த்தோம்னா, அவர்கள் என்னையும் பிதாவையும் கண்டு பகைத்தும் இருக்கிறார்கள். பிதாவையும் என்னையும் கண்டு பகைத்தும் இருக்கார்கள். அப்போ பிதாவை அவர்கள் கண்டு பகைத்திருக்கார்கள் அப்படின்னா எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா அப்படின்னு கேட்குறார். என்னை கண்டவன் பிதாவை கண்டான். ஏன்னா பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனுக்குள் என்ன பண்ணுறார்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீங்கள் விசுவாசியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறார். பார்க்குறோம். தொடர்ச்சியாக பார்க்குறோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசம்னா, இயேசு கிறிஸ்து யாரிடத்தில் விசுவாசமாக இருங்கள் என்று சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள். யார் இந்த தேவன்? இந்த ஒன்றான மெய் தேவன், அது பிதாவாகிய தேவன். அப்புறம் என்ன சொல்கிறார்? என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள். அது யார்? தேவனுடைய சொந்த குமாரனாக இருக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ பிதாவிடத்திலும் குமாரனிடத்திலும் விசுவாசம் வைக்க வேண்டும் என்று இந்த பகுதியில் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. தொடர்ச்சியாக யோவான் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம் 27வது வசனத்தை வாசிச்சோம்னா, நாங்கள் பார்க்குறோம், பிதாவிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளர் வரும்பொழுது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். நீங்கள் பார்க்குறோம், சத்திய ஆவியான தேற்றரவாளன். இந்த முந்தைய வீடியோ நீங்கள் பார்த்தோம்னா, இந்த தேற்றரவாளன் என்ற வார்த்தை யோவான் சீஷனால் மட்டுமே, அதுவும் யோவான் சுவிசேஷத்தில் 4 முறை பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த 5 முறை மொத்தமாக அவர் என்ன பண்ணியிருக்கார்? எழுதியிருக்கார். 4 முறை யோவான் சுவிசேஷத்திலே அது வருகிறது. இன்னொரு முறை யோவான் தன்னுடைய லெட்டரில், அதாவது தன்னுடைய நிருபத்தில், 1 யோவான் நிருபத்தில் என்ன பண்ணுறாரு? இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். என்ன அப்படி பார்த்தோம்னா, கன்க்ளூஷனாக கடைசியாக என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிச்சோம்னா, அங்கே அந்த தேற்றரவாளன் என்ற வார்த்தையை என்னென்னா ஆங்கிலத்தில் அட்வொகேட் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. பிராக்லிட்டோஸ் என்ற வார்த்தை, அதாவது கிரேக்க வார்த்தை பிராக்லிட்டோஸ் என்ற கிரேக்க வார்த்தை, அதே வார்த்தை அந்த யோவான் தன்னுடைய லெட்டரில், தன்னுடைய நிருபத்தில் அந்த தேற்றரவாளன் என்ற வார்த்தைக்கு என்ன பரிந்து பேசுகிறவர், ஆங்கிலத்தில் அட்வொகேட் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. தமிழில் அட்வொகேட் என்று ஆங்கிலத்தில் அட்வொகேட் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. தமிழில் பரிந்து பேசுகிறவர் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. கன்க்ளூஷனாக கடைசியாக என்ன சொல்கிறாருன்னா, அந்த இயேசு கிறிஸ்து தான் அந்த தேற்றரவாளன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய முடிவுரையை முடிக்கிறார். அதை நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பண்ணுங்கள், போன வீடியோவில் அந்த 5 முறை சொன்ன அந்த 5 முறையை என்ன பண்ணியிருக்கோம், அந்த ப்ராக்லிட்டோஸ் என்ற வார்த்தையை என்ன பண்ணியிருக்கோம், ஆராய்ஞ்சிருக்கோம். அதை இந்த முந்தின வீடியோ நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெளிவாக புரியும். அப்போது யார் கிறிஸ்துவை பற்றி சாட்சி கொடுத்தது? இது வரைக்கும் யார் சாட்சி கொடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா, பிதா தான் என்ன பண்ணார்? இயேசுவை பற்றி சாட்சியை என்ன பண்ணார்? கொடுத்தார். எங்கே அப்படி பார்த்தோம்னா, பிதாவாகிய தேவன் என்ன பண்ணுறாரு? கிறிஸ்துவை பற்றி சாட்சி கொடுக்கிறார். எங்கே பார்த்தோம்னா, இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று சாட்சி கொடுக்கிறார். அதே பார்த்தோம்னா, யோவான் 5ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசித்தோம்னால், 5:37 என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார். நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை, அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை. இங்கே பார்க்குறோம், பிதா எப்படி சாட்சி கொடுக்குறாருன்னா சத்தம் மூலமாக கொடுக்கிறார். அப்பொழுது இரண்டாவது எப்படி கொடுக்குறாருன்னா ரூபத்தின் மூலமாக என்ன பண்ணுறாரு? அவர் சாட்சி கொடுக்கிறார். அவர் சத்தத்தை கேட்டதில்லை, அவர் ரூபத்தை என்ன பண்ணல, கண்டதில்லை. பிதா தாமே கிறிஸ்துவை பற்றி சாட்சி கொடுக்கிறார், அவருடைய குமாரனை பற்றி சாட்சி கொடுக்கிறார். இந்த சம்பவம், இந்த சத்தம், இந்த ரூபம், இது எங்கே வந்தது அப்படி பார்த்தோம்னா, இந்த டெஸ்டிமோனி, இந்த சாட்சி எங்கே நம்ம பார்க்கலாம்னா, இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம்
பெறும்பொழுது பிதாவாகிய தேவன் சாட்சி கொடுக்கிறார். பிதா தம்முடைய ஆவியை அனுப்பி, பிதாவையுடைய ஆவிதான் புறாவை போல் ரூபம் கொண்டு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. ஏன்னா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர் பிதா அப்படின்னு சொல்றாரு. பிதாவாகிய தேவனுடைய ஆவிதான் எனக்குள்ளே இருக்குது என்று கிறிஸ்து சொல்கிறார். வேறொரு நபர் அல்ல, அது பிதாவாகிய தேவனுடைய ஆவிதான். பிதா தான் என்ன பண்றார், கிறிஸ்துவுக்குள் வாசம் பண்ணுகிறார். அவர் தன்னுடைய ஆவியை அனுப்பி குமாரனுக்குள் என்ன பண்ணுறது, ஆவி தங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்படி தங்குறது மட்டும் இல்லாமல் பிதா வானத்திலிருந்து சத்தத்தை கொடுக்கிறார். இவர் நேசகுமாரோடைய சத்தம் நிழலை போல மற்றவர்களுக்கு கேட்டது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ அவருடைய சத்தத்தை அனுப்பியும் அவருடைய ஆவியை அனுப்பியும் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை பற்றி சாட்சி கொடுக்கிறார். இப்போது 2 விதமாக சாட்சிகள். ஒன்று அவருடைய ஆவியை அனுப்பி, ஒன்று அவருடைய சத்தத்தை அனுப்பி என்ன பண்ணுற பிதாவாகிய தேவன் நம்முடைய குமாரனை பற்றி சாட்சி கொடுக்கிறார். யோவான் 1ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாக்கியத்தின் வாசினோமால், பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல் வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். இப்போ இந்த இடத்துல ஆவியானவர் அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்லேட் ஆகிடுது. ஆனால் ஆங்கிலத்தில் பார்த்தோம்னா த ஸ்பிரிட் என்ன பண்ணுச்சு, புறாவை போல ரூபம் கொண்டு அவர் மேலே தங்கினது அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் பார்க்குறோம். அந்த ஸ்பிரிட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சொல்ல தேவன் ஆவியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் தெளிவாக சொல்கிறது. இந்த ஆவி யாருடைய ஆவின்னா அது பிதாவாகிய தேவனுடைய ஆவி தான் என்ன பண்ணுறது, கிறிஸ்துவுக்குள் தங்குறது அப்படின்னு சொல்லிட்டு, அபோர்டு அப்படி பார்த்தோம்னா தங்கினது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். யாருடைய ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் ஜெகோவா, ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். எங்கே பார்க்குறோம்னா லூக்காவில் இயேசு கிறிஸ்து சொல்கிற, லூக்கா 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் நம்ம வாசித்தோமானால் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, லூக்கா 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் வாசித்தோம்னா, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தைப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாகவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு நம்ம வாசித்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போது ஆங்கிலத்தை பார்த்தோம்னா த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட் இஸ் அப்பான் மீ அப்படின்னு சொல்லிட்டு, தேவனுடைய ஆவி, அதாவது கர்த்தருடைய ஆவி என்னில் இருக்கிறது, என்னில் வாசம் பண்ணுகிறது, என்னில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லுகிறார். அப்போது யார் கிறிஸ்துவுக்குள் வாசம் பண்ணுகிறார், யார் கிறிஸ்துவுக்குள் தங்கினார் இங்கே பார்க்குறோம். யோவான் என்ன சொல்கிறாருன்னா, ஆவியானவர் புறாவை போல் ரூபம் கொண்டு என்ன பண்ணாராம், கிறிஸ்துவுக்குள் புறாவை போல் வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை, அப்படின்னா என்ன, தங்கினார் அப்படின்னா என்ன பண்ணுறாரு, அங்கேயே அபோர்ட் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்க்குறோம். அவருக்கு என்ன பண்ணுறாரு, வாசம் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ யார் கிறிஸ்துவுக்குள் வாசம் பண்ணுகிறா அப்படின்னு பார்த்தோம்னா, யோவான் 14ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசினா, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறது நீ விசுவாசிக்கிறது, நான் உங்களுடைய சொல்லுகிற வசனங்கள் என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாக இருக்கிற பிதாவானவரை இந்த கிரிகளை செய்து வருகிறார். அப்போது யார் வாசம் பண்ணுகிறார், யார் வாசம் பண்ணுகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, பிதாவாகிய தேவன் தான் என்ன பண்ணுறாரு, கிறிஸ்துவுக்குள் வாசம் பண்ணுகிறார். அது இயேசு கிறிஸ்து அவரை குறித்து என்ன பண்ணுகிறார், சாட்சி கொடுக்கிறார். அப்போது என்னிடத்தில் தங்கி இருக்கிறார், வாசமாக இருக்கிறார், தங்கி இருக்கிறார், ரெண்டுமே என்னதான், ஒரே அர்த்தம் தான். வாசமாக இருக்கிறார் அப்படின்னா வசிக்கிறார், தங்கி இருக்கிறார்னா தங்கினா தான் வசிக்க முடியும். அப்போ தங்கி இருக்கிறாருன்னா வாசமாக இருக்கிற ரெண்டும் ஒன்று தான். அப்போது இந்த தேற்றவாளன் என்ன அப்படி பார்த்தோம்னா, தேவனுடைய ஆவி, பிதாவாகிய தேவனுடைய ஆவி குமாரனுக்குள் இருக்கிறதே இந்த தேற்றவாளன் ஸ்பிரிட். அப்போது பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை பற்றி என்ன பண்ணியிருக்காரு, நம்முடைய ஞானஸ்தானத்தில் ஆல்ரெடி சாட்சி கொடுத்துருக்கிறாரு. அதே சாட்சி அதே ஆவி மூலமாக என்ன பண்ணார், ஆவி மூலமாக சத்தம் மூலமாக என்ன பண்ணார், சாட்சி கொடுத்தார். அதே ஆவியை, பிதாவாகிய தேவனுடைய ஆவியை சீஷர்கள் தம்முடைய குமாரன் மூலமாக என்ன பண்ணுவாங்க, பெற்றுக்கொள்வாங்க. அந்த குமாரன் மூலமாக பெற்றுக்கொள்கிற அந்த ஆவி பிதாவாகிய தேவனுடைய ஆவியாக இருக்கிறபடினால் அந்த ஆவி என்ன பண்ணும், பிதாவாகிய தேவன் என்ன பண்ணுறாரு, தம்முடைய குமாரனுக்குள் வசிக்கிறார் என்றதை என்ன பண்ணுறோம், நமக்கு சாட்சி கொடுக்கும். இப்போ குமாரனுடைய ஆவியை நமக்குள்ளே தந்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த குமாரனுடைய ஆவிக்குள் யார் வாசம் பண்ணுகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, பிதாவாகிய தேவன் வாசம் பண்ணுகிறார். எப்படி எங்கே பார்க்கலாம்னா, யோவான் 14ஆம் அதிகாரம் 23வது வாக்கியத்தை வாசித்தோம்னா, இயேசு அவனுக்கு பிரதித்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான், அவனில் என் பிதா அன்பாக இருப்பார், நானும் பிதாவும் அவரிடத்தில் வந்து அவருடைய வாசம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, வெல் இன் பிலீவர்ஸ். அப்போது
பிதாவாகிய தேவனுடைய ஆவி கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. இதுதான் தேற்றரவாளன். அப்போ அதான் சொல்கிறாரு, தேவன் என்ன பண்ணிக்க உங்களுக்கு தம்முடைய குமாரனை ஆவியை உங்கள் இருதயங்களில் கொடுத்திருக்கிறார் என்று அப்பா பிதாவை என்று கூப்பிடுவதற்கு நீங்கள் நம்முடைய குமாரனை ஆவியை என்ன பண்ணீங்க, பிதாவாகிய தேவன் உங்கள் இருதயங்களை அனுப்பினார் என்ற விதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்போது பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரன் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவது மூலமாக, அந்த அந்த ப்ராமிஸை நிறைவேற்றுவது மூலமாக, அந்த உறுதிமொழியை நிறைவேற்றுவது மூலமாக தம்முடைய குமாரனை பற்றி என்ன பண்ணுறாரு, பிதாவாகிய தேவன் சாட்சி கொடுக்கிறார். அப்போ நம்ம இங்கே ஒரு வசனத்தை இன்னொரு வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் இருக்கின்ற யோவான் 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை பார்க்குறோம்னா, இங்கே இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் என் சாட்சி உண்மையாக இருக்கிறது. ஏனெனில் நான் எங்கிருந்து வந்தேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறிந்திருக்கிறேன். நீங்களோ நான் எங்கிருந்து வருகிறேன் என்றும் நான் எங்கே போகிறேன் என்றும் அறிவீர்கள் என்று சொல்கிறார். அப்போ இந்த வசனத்தை நம்ம எங்கே கம்பேர் பண்ணி படிக்க போகிறோம்னா, 15ஆம் அதிகாரம் யோவான் 26 வசனம், பிதாவிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிறவனும் பிதாவிடத்திலிருந்து புறப்பட்டு வருவனுமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். அப்போது இயேசுவை பற்றி யார் சாட்சி கொடுக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று பிதாவாகிய தேவனை என்ன பண்ணுறாரு, சாட்சி கொடுக்குறார். பிதாவாகிய தேவன் தான் என்ன பண்ணுறாரு, அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். யார் தான் இது வரைக்கும் சாட்சி கொடுத்து வரா அப்படின்னு பார்த்தா, பிதா தான் என்ன பண்ணுறாரு, கிறிஸ்துவை பற்றி சாட்சி கொடுக்குறார். ஊழிய தொடக்கத்திலிருந்து ஊழியம் முடிகிற வரைக்கும் என்ன பண்ணுறாரு, அந்த ஊழியத்தில் அப்படியே என்ன பண்ணுறாரு, கிறிஸ்துவாகிய தம்முடைய குமாரனை என்ன பண்ணுறாரு, தம்முடைய குமாரனை பற்றி பிதாவாகிய தேவன் சாட்சி கொடுத்துனே வர்றார். எங்கே பார்த்தோம்னா ஞானஸ்தானத்தின் போது மறுரூப மலையிலும் என்ன பண்ணுறாரு, பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை பற்றி சாட்சியை கொடுக்குறார். அப்புறம் தொடர்ச்சியாக என்ன பண்ணுறாரு, தம்முடைய ஆவியை என்ன பண்ணுறாரு அனுப்பி தம்முடைய குமாரன் மூலமாக அந்த ஆவியை பொழிந்தருளை என்ன பண்ணுறாரு, பிதாவாகிய தேவன்கிட்டேருந்து அந்த ஆவியை பெற்றுக்கொண்டு குமாரன் என்ன பண்ணுறாரு, அதை பொழிந்தருள் மூலமாக அவர்கள் தேவ ஆவியை பெற்றுக்கொள்கிறார்கள். அப்படி பெற்றுக்கொள்ளும் போது பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரன் மூலமாக என்ன பண்ணுறாரு, தம்முடைய குமாரனை பற்றி சாட்சியை கொடுக்கிறார். ஒன்று பார்க்க பிதாவாகிய தேவன் சாட்சி. இன்னொன்று யார் கிறிஸ்துவை பற்றி சாட்சி கொடுக்குறாரு பார்த்தோம்னா, முன்னாடி வசனத்தை வாசம் 8:14 என்ன சொல்கிறாருன்னா, இயேசு குறித்தும் என்னை குறித்து நானே சாட்சி கொடுக்குறேன். அப்போது இயேசு தன்னை குறித்து என்ன பண்ணுறாரு, சாட்சி தன்னை பற்றி தானே என்ன பண்ணுறாரு, சாட்சி என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு அப்படி சொல்லிட்டு சொல்கிறார். அப்போது நீ பார்க்குறோம். அப்போது இயேசுவை பற்றி யார் யார் சாட்சி கொடுக்குறாரு பார்த்தோம்னா, இயேசுவே என்ன பண்ணுறாரு, சாட்சி கொடுக்குறாரு. இன்னொன்று பார்த்தோம்னா பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை பற்றி சாட்சி கொடுக்குறாரு. அவர் சிலர் ஒரு கேள்வி கேட்பாங்க, அப்படின்னா இப்போ சாட்சி கொடுக்குறவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நபராக தான் இருக்க வேண்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்குறாங்க. இங்கே பார்க்குறோம், இயேசுவை பற்றி இன்னொரு விஷயம் என்ன பண்ணுது, சாட்சி கொடுக்குது. என்ன அப்படி பார்த்தோம்னா, யோவான் 5ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை வாசித்தோம்னா, யோவான் 5ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை வாசித்தோம்னா, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், வேத வாக்கியங்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. வேத வாக்கியங்கள் எல்லாத்தையும் ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே என்று சொல்லு. அப்போது வேத வாக்கியம், ஸ்கிரிப்சர்ஸ் பியர் விட்னஸ் ஆஃப் கிரைஸ்ட், வேத வாக்கியங்கள் கிறிஸ்துவை பற்றி சாட்சி கொடுக்கின்றது அப்படின்னு பார்க்கணும். பிதா சாட்சி கொடுக்குறார், அவருடைய வார்த்தை, பிதாவுடைய வார்த்தை தான் என்ன பண்ணுறாரு, பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்கதரிசனமாக பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் வசனத்தின் மூலம் எல்லா வேத வாக்கியங்களாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்குது. பிதாவாகிய தேவனுடைய ஆவியினாலே என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, வாக்கியத்தை வேத வாக்கியங்களை எழுதுகிறாங்க. பிதா அப்படி குமாரனை பற்றி ஆதி முதலாக என்ன பண்ணுறாரு, இவருடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்தனே வரார். இவர் அவரோட கூட இருந்தவர், அவரிடத்திலிருந்து பிறந்தவர், அவரிடத்திலிருந்து பிறப்பிக்கப்பட்ட இவர் யார் அப்படின்னா இவருடைய சொந்த குமாரன் என்று தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரன், இவருடைய முதற் பேரானவர் அப்படின்னு சொல்லிட்டு பிதாவுடைய முதற் பேரானவர் இருக்கிற அவருடைய குமாரனை பற்றி என்ன பண்ணுற வாக்கியங்கள் எல்லாம் சாட்சி கொடுக்குது என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்போது இந்த நாளில் நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படி பார்த்தோம்னா, கன்க்ளூஷன் என்ன அப்படி பார்த்தோம்னா, யார் அவரை பற்றி சாட்சி கொடுக்குறா அப்படி பார்த்தோம்னா, கிறிஸ்து தான் என்ன பண்ணுறாரு, பிதாவை பற்றி சாட்சி கொடுக்குறார். அது எப்படி என்றால், பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனுக்குள் வசிக்கிறார் என்றுதான் சாட்சி.
அவர் குமாரனுக்குள் வசிக்கிறார். அவர் குமாரன் தம்முடைய ஆவியை பொழிந்தருளும் போது அவர் என்ன பண்ணுறாரு, பிதாவாகிய தேவன் அந்த அந்த சாட்சியை, அந்த தேற்றவாளன் என்ற அந்த காரியங்களை என்ன பண்ணுறாரு, நிறைவேற்றுறது மூலமாக தம்முடைய குமாரனை பற்றி என்ன பண்ணுறாரு, சாட்சி கொடுக்குறார். பிதாவாகிய தேவன் சாட்சி கொடுக்குறார். அப்போது இங்கே வேறு யார் அவர்களை பற்றி சாட்சி கொடுக்க போகிறார், கிறிஸ்துவை பற்றி அப்படி பார்த்தோம்னா 27 வசனம், நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியாக எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள். அப்போது தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று சாட்சி கொடுக்குறாங்க. கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, அவர் மகிமையின் நம்பிக்கையாக வாசம் செய்கிறார் என்று பவுல் என்ன பண்ணுறாரு, சாட்சி கொடுக்குறாரு. எப்படி அவர் சாட்சி கொடுக்குறாரு பார்த்தோம்னா, கிறிஸ்து இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், உங்களால் சாட்சி கொடுக்க முடியும். இயேசு கிறிஸ்துடைய வாடிக்கை, அவர் உங்களுக்குள்ளே மகிமையின் நம்பிக்கையாக வாசம் செய்தால் தான் நீங்கள் அவரை பற்றியான சாட்சியை என்ன பண்ண முடியும், அறிவிக்க முடியும். எப்போது அந்த சாட்சியை இருக்கிறார், ஆஃப்டர் ரிசீவிங் த கம்ஃபர்டர், தேற்றவாளனை அவர்கள் பெற்றுக்கொள்ளும் போது. அப்போ பரிசுத்தாவியை அவர்கள் பெற்றுக்கொள்ளும் போது, அப்போ பரிசுத்தாவியை அவர்கள் எப்படி பெற்றுக்கொண்டார்கள் பார்த்தோம்னா, கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு அவரிடத்துல ஊதுறாரு. பிதாவுடைய ஆவியை என்ன பண்ணுறார், அவரிடத்துல நம்மிடத்துல இருந்து அவருடைய பிதாவாகிய தேவனுடைய ஆவியை ஊதுகிறார். அது ஒரு சின்ன ஒரு உதாரணமாக இருக்கிறது. கிறிஸ்து தான் தரப்போகிறார் என்றதை அங்கே உறுதி செய்கிறார். அப்போது கிறிஸ்து மகிமைப்பட்ட பிறகு பிதாவாகிய தேவனுடைய அளவில்லாமல் என்ன பண்ணுறார், அவரிடத்துல இருக்கிறதுபடியால் அவர் என்ன பண்ணுறார், தேவனுடைய ஆவியை இந்த சீஷர்களுக்கு கொடுக்கிறார். பிதாவாகிய தேவன், இப்போ பிதாவாகிய தேவன் தான் இந்த சத்திய ஆவியோடைய ஊற்றே. பிதாவாகிய தேவன் தான் சத்தியம். அவரிடத்திலிருந்து பிறந்த குமாரன் சத்தியமாக இருக்கிறார். பிதாவாகிய தேவனுடைய ஆவி தான் குமாரனுக்குள் இருக்கிறது. ஒரே ஆவியினாலே தேவனிடத்தில் சேர்கிற சாக்கியம் பெற்றோம். அந்த தேவனுடைய ஆவியும் கிறிஸ்துவோடைய ஆவியும் ஒரே ஆவி தான், வெவ்வேறு ஆவி அல்ல என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பார்க்குறோம், என்ன சாட்சி கொடுக்குறாரு பார்த்தோம்னா, பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனுக்குள் வாசம் செய்கிறார் என்று சாட்சி கொடுக்கிறார். அவருடைய குமாரனுடைய ஆவியை நம்ம இதயங்களை ஊற்றுவதன் மூலமாக சாட்சி கொடுக்கிறார். சொல்கிற இயேசு கிறிஸ்து என் நாமத்தினாலே பிதா அனுப்புகிறார். அப்போது பிதா என்ன பண்ணுறது, குமாரனுடைய ஆவியை தான் என்ன பண்ணுறாரு, என் நாமத்தினாலே. அப்போ அந்த ஆவி யாருடைய நாமத்தினால் வருகிறது அப்படி பார்த்தோம்னா, குமாரனின் ஆவி என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போது யார் மூலமாக நாம் இந்த ஆவியை பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, கிறிஸ்து மூலமாக தான் நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஏன்னா என்னை இல்லாமல் ஒருவரும் பிதாவிடத்தில் வரான். பிதாவுடைய ஐக்கியம் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் குமாரனுக்குள் இருந்தால் மாத்திரமே பிதாவுடைய ஐக்கியம் இருக்க முடியும். ஏனென்றால் குமாரனுக்குள் பிதா வாசம் செய்கிறார். அந்த குமாரன் உங்களுக்குள் வாசம் செய்தால் நீங்கள் பிதாவோடும் அவருடைய சொந்த குமாரனோடும் உங்கள் ஐக்கியம் இருக்கும். இதுதான் சத்தியம். அப்போ ஒன்லி த்ரூ கிரைஸ்ட் we can bear fruit. அப்போ கிறிஸ்து இல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது, கனிகளை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். கடைசியாக ஒரு கன்க்ளூஷன் வரோம் அப்படின்னா, தேற்றவாளனே திராட்சை செடி, ஆவியின் கனியே என்ன அப்படி பார்த்தோம்னா திராட்சை செடியின் கனி என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்போ கிறிஸ்துவை பற்றி தானே கொடுக்கின்ற சாட்சி தான் கனிகள். அப்போ கிறிஸ்து உங்களுக்குள் வாசம் செய்தால், அப்போது எனக்குள் வாசம் செய்வது கிறிஸ்துவாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அவருக்குள்ள அவரை பற்றி நீங்கள் சாட்சி கொடுங்க. ஏனென்றால் அவருக்குள் வாசம் செய்கிற கிறிஸ்து என்ன பண்ண தன்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அவருக்குள் நமக்குள் இருக்கின்ற ஆவியினாலே பிதாவாகிய தேவன் என்ன பண்ணுறாரு, அவரை குமாரனை பற்றி சாட்சி கொடுக்கிறார். நாங்கள் அவரிடத்தில் வந்து வாசம் செய்கிறோம். நானும் பிதாவும் ஒரு பிலீவர் கூட, ஒரு விசுவாசி கூட, ஒரு சீசனுக்குள்ளே நானும் பிதாவும் வாசம் செய்வோம். என்ன அடிப்படை அப்படி பார்த்தோம்னா, ஒன்றான மெய்தேவனாகிய நீர் அனுப்பினார் இயேசு கிறிஸ்து அறிவதே நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனை அறிந்து கொள்வதற்கு பிதாவும் குமாரனும் உங்களுக்குள்ள என்ன பண்ணுறாங்க, வாசம் செய்கிறார்கள். இதுதான் சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் அற்றவன் என்று வேதத்தில் தெளிவாக வாசிக்கிறோம். மகிமையின் நம்பிக்கையாக கிறிஸ்து நமக்குள் வாசம் செய்கிறார். அந்த ரகசியத்தை தேவன் புறஜாதி சபைகளுக்கு என்ன பண்ணார், வெளிப்படுத்தினார். கொலைசேரெல்லாம் வாசிக்கலாம் இந்த காரியங்கள். அப்போது கிறிஸ்துவாகிய தேவனுடைய குமாரனாக இருக்க கிறிஸ்து நமக்குள் மகிமையின் நம்பிக்கையாக வாசம் பண்ணுவதன் மூலமாக அந்த நம்பிக்கையினாலே நாம் பிதாவிடத்தில் சேர்கின்ற ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறோம். பிதாவோடு ஐக்கியப்படுகிறோம். பிதாவிடத்தில் ஐக்கியமாக இருப்பதினால் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை பற்றி சாட்சி கொடுக்கிறார். பிதா குமாரனை பற்றி சாட்சி கொடுப்பார், குமாரன் பிதாவை பற்றி சாட்சி கொடுப்பார். வேதத்தில் தெளிவாக வாசிக்கிற இடத்துல குமாரனை தவிர வேறொரு பிதாவை யார் என்று வெளிப்படுத்தவில்லை என்றால் குமாரனை யாரும் என்ன பண்ண முடியாது, பிதா வெளிப்படுத்தவில்லை, ஒருவனும் குமாரனை அறிய முடியாது. அதே மாதிரி குமாரன் பிதா யார் என்று வெளிப்படுத்தவில்லை என்றால்
யாரும் பிதாவை என்ன பண்ண முடியாது, அறிய முடியாது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போது எது நித்திய ஜீவன் அப்படி பார்த்தா ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன் என்று வேதத்தில் தெளிவாக வாசிக்கிறோம். அப்போது குமாரனுக்குள் வாசம் செய்கிற அந்த ஆவி பிதாவாகிய தேவனுடைய ஆவி. அப்போது எது மூலமாக எப்படி ஒரு பிரான்ச் கிட்ட, அதாவது கொடிக்கிட்ட சத்துவம் கிடைக்குது அப்படி பார்த்தோம்னா, இந்த செடி யாருன்னா கிறிஸ்துவ என்னது செடியாக இருக்கிறார். நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். அப்போது பிதாவோடு நெருங்கிய உறவு யார் இடத்துல? பிதாவாகிய தேவன் என்ன பண்ணுறாரு? அவருடைய ஆவி நம்முடைய குமாரன் மூலமாக நம்மக்கிட்ட என்ன பண்ணுறது வருகிறது. அதுதான் தேற்றவாளன் பிதாவாகிய தேவனுடைய ஆவி. ஏன்னா எல்லாவற்றுக்கும் மூலாதாரம் அவர் தான். சகல நன்மைகளுக்கும் காரணக்கர்த்தர் பிதாவாகிய தேவன் தான். அவரிடத்தில் என்ன பண்ணுறாரு? எப்படி பிதாவாகிய தேவன் தமிழ் தான் ஜீவனோட இருக்கிறது போல தம்முடைய குமாரனும் அப்படி இருக்கும்படி அருள் செய்திருக்கிறவர். அப்படி பிதாவாகிய தேவன் என்ன பண்ணியிருக்கார்? தம்முடைய குமாரனுக்கு அருள் செய்திருக்கார். அன்டிரைவ்டு, அன்பாரோடு அந்த அந்த எட்டர்னல் லைஃப் பிதா கிட்ட இருந்தது போல தம்முடைய குமாரனுக்கும் அப்படியே இருக்கும்படிக்கு என்ன பண்ணியிருக்கார்? அருள் செய்திருக்கார். அப்போது இந்த ஆவி என்ன பிதாவாகிய தேவன் மூலமாய் அவருடைய குமாரனுக்குள் பிதாவாகிய தேவன் நம்முடைய குமாரனுக்குள் என்ன பண்ணுறாரா? அவருடைய ஆவியை நமக்கு கொடுக்கிறார். அதுதான் தேற்றவாளன். அப்போது இந்த வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொண்டு தான் என்ன பண்ண முடியும்? சாட்சிகளாக இருக்க முடியும். அதனால தான் இயேசு சொல்கிறார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பரிசுத்தாவியின் வரத்தை பெறுவதற்கு நீங்கள் பண்ணுங்க, காத்துருங்க. இதை பெற்றுக்கொண்டு சகல பூமி எங்கும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்க. அப்போ எப்படி சாட்சி கொடுக்குறார் கிறிஸ்து? என்ன பண்ணுறாருன்னா, இந்நாளிலே நமக்குள் வாசம் செய்து நமக்கு என்ன பண்ணுறாரு? அவர் தான் நமக்குள் வாசம் செய்கிறார் மகிமையின் நம்பிக்கையாக அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளிருந்து சாட்சி கொடுக்கிறார். இதுதான் சத்தியம். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று கிறிஸ்து சொன்னார். என்னை இல்லாமல் ஒருவரும் பிதாவிடத்தில் வர முடியாது. அப்போது இங்கே கிறிஸ்துவை நீங்கள் தள்ளிவிட்டால், அவருடைய சொந்த குமாரன் அல்ல என்று தள்ளிவிட்டால் எப்படி நாம் நித்திய ஜீவனை பெற முடியும்? அவருடைய சொந்த குமாரன் என்று அறிக்கை செய்கிறவனே தேவனால் உண்டாயிருக்கிறவன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய ஆவியை எதனால் அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. வேதம் தெளிவாக சொல்ல கன்க்ளூஷன் என்ன? அது திராட்சை செடி தான் தேற்றவாளன். இயேசு கிறிஸ்து 2 ஓமைகள் சொன்னார். ஒன்று தேற்றவாளன் ஓமை, ஒன்று திராட்சை செடி ஓமை. 2 ஓமை யாரை பற்றினா பிதாவை பற்றியது, கிறிஸ்துவை பற்றியது தான். வேறொரு நபர் அல்ல, திருத்துவம் அல்ல. பிதா ஒன்றான மெய்தேவனாகிய பிதாவும் அவருடைய சொந்த குமாரனுமே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தில் வாசிக்கும். கடைசியாக வெளிப்படத்தில் வாசிச்சோம்னா, தேவனும் ஆட்டுக்குட்டியானவர், ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்து, அவர் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதி, 2 நதி வரலங்க, ஒரே நதி தான் வருது. பிதாவிடத்திலிருந்து அவருடைய குமாரன் ஆட்டுக்குட்டியானவருக்கு அவருடைய குமாரிடத்திலிருந்து ஒரே நதி தான் நம்ம புறப்பட்டு வருகிறது. அப்போது ஒரே ஆவினால் தேவனிடத்தில் சேர்கிற ஸ்லாக்கியத்தை பெற்றோம். பிதாவுடைய ஆவியும் குமார ஆவி தான் என்னது? 2ம் ஒரே ஆவிதான். ஏன்னா பிதாவுக்கு இருக்கிற அதே ஆவிதான் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனுக்கு என்ன பண்ணியிருக்கார்? கொடுத்திருக்கிறார், அருள் செய்திருக்கார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இதை நீங்கள் வாசிக்கிற நீங்கள் இன்றைக்கு நீங்கள் ஒரு தெளிவை அடைந்திருப்பீங்க. இந்த 3 வீடியோக்களும் பாருங்கள். யோவான் 14, 15, 16, 17 4 அந்த அதிகாரங்களையும் என்ன பண்ணியிருக்கோம்? அந்த 3 வீடியோகளில் பதிவு செய்து வைத்திருக்கோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தயவாக நீங்கள் என்ன பண்ணுங்கள்? கமெண்ட்டில் போடுங்க. அதுக்கு உங்களுக்கு நான் பதிலளிக்க ஆசையாக இருக்கிறேன். கேள்வியினால் என்ன பண்ண விசுவாசம் வரும். அநேக கேள்விகளை கேளுங்க. உங்களுக்கு பதிலளிக்க நான் கர்த்தருக்குள் நான் எப்பொழுதும் நான் ஆசையாக இருக்கிறேன். என்னை ஆயத்தப்படுத்துகிறவர் பிதாவும் அவருடைய குமாரனும் என்னை ஆயத்தப்படுத்துவாராக. இதை பார்க்கின்ற ஒவ்வொருவரும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் இந்த சத்தியம்தான் போய் சேர வேண்டும், அப்பொழுதுதான் முடிவு வரும் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், புரிந்து கொள்ள முடியுது. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். முடிவு ஜெபத்தை பண்ணிவிட்டு இந்த வீடியோவை முடித்து விடலாம். எங்களை நேசிக்கத்தான் நன்மை பெறலாம். பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, உங்களுடைய ஆவியை உங்களுடைய குமாரன் மூலமாக எங்களுக்கு பொழிந்தெழுந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, அப்பா, நீரும் உங்களுடைய குமாரன் எங்களுக்குள் மகிமை நம்பிக்கையாக வாசம் செய்கிறீர். இதை பார்த்து கொண்டு இருக்கின்ற ஒவ்வொரு நபரிடத்திலும் நீங்கள் வாசம் செய்து இந்த குமாரனை பற்றி தான சாட்சியை நீங்கள் தெரிவிக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். பிதாவே, அப்பா, நாங்கள் கண்டு உங்களுடைய குமாரனை விசுவாசிக்கவில்லை. உங்களுடைய குமாரன் எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறார் என்று நாங்கள் காணாமல் விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிற நாங்கள் எங்களை பாக்கியவான்களாக தேவரை ஏற்படுத்தினதற்காக எந்தவித தகுதியில்லாத எங்களிடத்தில் நீ காண்பித்த கிருபைக்கும் இரக்கத்திற்கும் நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, பார்க்கின்ற ஒவ்வொரு நபர்களுக்கும் இந்த சத்தியம் தெளிவாக புரிந்து கொள்ள தேவரை அனுக்கிரகம் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம்.
இந்த நேரத்தை அப்படி சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பார்த்துக்கிற நபர்களையும் தேவனை உடைய ஆவினால் வழிநடத்த முடியாது சொல்லிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக அந்த விண்ணப்பத்தை ஸ்தோத்திரத்தோடு ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.